நீங்கள் ஒரு ஆப்ஷன் செல்லராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பற்றின நாலேஜ் அப்படிங்கிறது இருக்கும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பிளைண்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆப்ஷன் செல்லிங்கில் அப்படிங்கிறப்போ அது ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்து கான்ஃபிடென்ட் கொடுக்கும். சில சமயங்களில் அது கொடுக்குற கான்ஃபிடென்ட்டை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஒரே ட்ரேடில் பெரிய லாஸ் வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, அதை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறாங்க, ஸோ அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை யூஸ் பண்ணி எப்படி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஒரு ட்ராப்பை கிரியேட் பண்ணுறாங்க, அதுலேருந்து நம்ம எப்படிலாம் தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வழியை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஓப்பன் கான்ட்ராக்ட்ஸ், அதாவது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி தான் இருப்பாங்க. இப்போ கான்ட்ராக்ட்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதே ஒரு கான்ட்ராக்ட் தான். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 24,500 கால் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து 100 பேர் வந்து செல் பண்ணியிருக்காங்க, 100 பேர் வந்து பை பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 100 அப்படின்ட்டு இருக்கும். அதே போல் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கரண்ட்டாக ஆக்டிவாக இருக்கிற கான்ட்ராக்ட், ஒரு சில கான்ட்ராக்ட் வந்து ஓப்பன் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் அடங்காது. இப்போ கரண்ட்டாக எந்தெந்த கான்ட்ராக்ட்லாம் ஓப்பனில் இருக்குது க்ளோஸ் ஆகாமல், அதை தான் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பெரும்பாலும் ரீட்டைல் ட்ரேடர் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கீ லெவல்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அந்த ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டாவோ இல்லை ரெசிஸ்டன்ஸாவோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 25,000 அந்த ரேஞ்சுக்கிட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக பில்ட் ஆகுது அப்படிங்கிறப்போ புட் ஆப்ஷனை கம்பேர் பண்ணும்போது அந்த இடத்துல கால் ஆப்ஷன் வந்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இதை ஏன் இவங்க அப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஆக்டிவான கான்ட்ராக்ட். அப்போது அந்த கான்ட்ராக்டை யார் ரைட் பண்ணுவா, எப்போதுமே ஒரு ஆப்ஷனை ரைட் பண்ணுறவர் யாருன்னா ஆப்ஷன் செல்லர் தான். அப்போது பர்டிகுலர் அந்த ரேஞ்சில் அந்த கான்ட்ராக்டை ரைட் பண்ணுறாரு அப்படின்னா எப்போ ரைட் பண்ணுவார், 25,000 கால் ஆப்ஷனை அவர் செல் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ரேஞ்சை தாண்டாதுன்னு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறப்ப தான் அதை ரைட் பண்ணுவாங்க. அப்போது பொதுவாக ரீட்டைலரை கம்பேர் பண்ணும்போது இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஆப்ஷன் செல்லராக இருப்பாங்க. அப்போ அவங்க ஒரு ரேஞ்சை வந்து ரெசிஸ்டன்ஸ்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னா நம்மளும் அதை வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரேஞ்சை அவங்க என்னவா எடுத்துக்குவாங்க, ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்குவாங்க. அப்போது நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் எதுக்காக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக ரைட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ரைஸை வந்து மார்க்கெட் தாண்டாது குறிப்பிட்ட எக்ஸ்பைரியில் அப்படிங்கிற மாதிரி. அதை அவங்க எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க, அவங்களுக்குன்னு இருக்கிற டெக்னிக்கல் அனாலிசிஸை வச்சு நிறைய விதமாக அனாலிசிஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அவங்கக்கிட்ட இருக்கிற ஃபியூச்சர்ஸை வச்சு நிறைய அனாலிசிஸ் பண்ணி அதை வந்து அவங்க கண்டுபிடிப்பாங்க. அப்போ அதுக்கு எது பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல்ஸ் தான். நம்ம அதை பற்றிலாம் பெருசாக கவலைப்படாமல் பிளைண்டாக ஓஏயை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ட்ராப் ஆகும். இப்போது ப்ரைஸ் வந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம், இந்த 25,000 மார்க்கெட் தாண்டாது அப்படி தான் ஃபீல் பண்ணுவோம். ஆனால் ஒரு ரேஞ்சுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த 25,000 வந்து பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், அந்த 25,000 கிட்ட செல் பண்ணணும்னு நினச்சவங்க அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. அதாவது இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகேவா, செல்லிங்கான ஸ்டாப் லாஸ் போட்டுருவாங்க. இந்த இடத்துல செல்லிங்கான என்ட்ரி போட்டுட்டு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க, மார்க்கெட் திரும்ப கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போது இந்த மாதிரி அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பை பண்ணி அதை ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி காமிச்சு உங்களை வந்து ஒரு ட்ராப் மாதிரி கூட அவங்க மாட்ட வைப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பொதுவாக ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு இந்த இடத்துல ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது இங்கே வந்து செல்லுக்கான என்ட்ரி, ஏன்னா இந்த இடத்துல ப்ரைஸ் வரும்போது மார்க்கெட் வந்து திரும்ப ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல என்ட்ரி, இதுக்கு மேலே வந்து ஒரு ரேஞ்சை வச்சு ஸ்டாப் லாஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ மார்க்கெட் என்ன ஆகும், டக்குன்னு ஒரு பிரேக் அவுட் கொடுத்து இங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆகிடும். நார்மலாக ஃபேக் பிரேக் அவுட்டும் இந்த மாதிரி தான் நடக்குது. அப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும் இப்போ ரீட்டைல் ட்ரேடர் எந்த மாதிரி அவங்க நினைப்பாங்க, ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்கிட்ட அதிகமான ஓஏ கிரியேட் பண்ணால் அந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸாவோ இல்லை சப்போர்ட்டாவோ இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கிட்ட அவங்க என்ட்ரி ஆவாங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணலான்னு ட்ராப் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும் ஸ்டாப் லாஸ் போட மாட்டாங்களா அப்படின்னு. பொதுவாகவே இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பணம் வச்சுருப்பாங்க, பில்லியன்ஸ் கணக்கில் பார்த்தீங்கன்னா பணம் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ண மாட்டாங்க, ஹெட்ஜிங் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்போ நம்ம நேக்கடாக காலை பை பண்ணுறோம், ஒரு ஸ்டாப் லாஸ் 10 பாயிண்ட் போடுறோன்னா அவங்க நேக்கடாக காலை பை பண்ண மாட்டாங்க, அதாவது காலில் பையோ செல்லோ பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஒரு ஹெட்ஜிங்க்கு இன்னொரு பொசிஷன் எடுத்துக்குவாங்க.
அவங்களுக்கு அகேன்ஸ்டாக மார்க்கெட் போனாலும் பெரிய லாஸ் வராத மாதிரி ஹெட்ஜ் பண்ணிப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா கிரெடிட் ஸ்ப்ரெட்டு, டெபிட் ஸ்ப்ரெட்டு, இந்த மாதிரியான ஸ்ப்ரெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஜிங்கில் வரும். அந்த மாதிரி தான் அவங்க வந்து ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், ரீட்டைல் ட்ரேடரை பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்கிரும். ஸோ இந்த இடத்துல நம்ம மாட்டிப்போம். ஸோ இது வந்து ஒரு ட்ராப் அமையும். அடுத்ததா நீங்கள் இன்னொரு நாள் இது மாதிரி நடக்குது, அதாவது அடுத்த எக்ஸ்பைரி கிட்ட இது மாதிரி நடக்குதுன்னு வச்சுக்குவோம். திரும்ப ப்ரைஸ் வந்து நல்லா மூவ்மெண்ட் கொடுத்துச்சு, அதே போல் அந்த ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு ரேஞ்சை நீங்கள் நினைக்கிறீங்க, அதை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா, லாஸ்ட் டைமும் இது மாதிரி தான் பிரேக் அவுட் பண்ணுச்சு, நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு என்ட்ரி எடுத்தோம், நம்ம ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணிவிட்டு எப்படியும் அந்த ரெசிஸ்டன்ஸ்னு அவங்க அதை ஃபீல் பண்ணுறதுனால அதுக்குள்ளேயே தான் வந்து மார்க்கெட்டை முடிக்க பார்க்குறாங்க. அதனால் 25,000 எப்படியுமே தாண்டாது, நம்ம இந்த இடத்துல ஸ்டாப் லாஸே போடாமல் நம்ம என்ட்ரி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீட்டைல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாப் லாஸ் போடாமல் ஒரு சிலர் வந்து ட்ரேட் எடுப்பாங்க. அப்போ என்ன ஆகும், உண்மையாகவே பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் நல்லா மேலே போயிடும். அப்போது அவங்க ஸ்டாப் லாஸே போடாமல் ட்ரேட் பண்ணுறப்போ என்ன ஆகிடும், அவங்க பெரிய லாஸை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி தான் ட்ராப்லாம் அமையும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா 24,800, 24,700லாம் நல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அதே போல் 25,000லேயும் பார்த்தீங்கன்னா அதிகமான காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ இந்த பாயிண்ட்டை பாருங்களேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. இது என்னைக்கான டேட்டா பார்த்தீங்கன்னா 15th May, அதாவது அன்னைக்கு தேர்ஸ்டேவோட எக்ஸ்பைரி இருக்குல்ல, அன்னைக்கு மார்னிங் 10:45 அந்த ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா இந்த 25,000ல் பாருங்கள் எவ்வளோ கால் வந்து உங்களுக்கு பில்ட் ஆகிருக்கு. நிறைய கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரைட் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மார்னிங் ஓப்பன் ஆகிறப்பையும் அதே போல் தான். இப்போ 9:30 கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், காலில் 25,000லாம் எவ்வளோ கால் ஆப்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்போ என்ன திங்க் பண்ணியிருப்பாங்க ரீட்டைலர்ஸ்லாம், 25,000 கிட்ட மார்க்கெட் போணுச்சு அப்படின்னா எப்படியும் கீழே வந்துடும், இல்லைனா இந்த 25,000 கால் ஆப்ஷன் நிறைய ரைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ இந்த ரேஞ்சை மார்க்கெட் தாண்டாது, அப்படி தான் அவங்களோட ப்ரெடிக்ஷன் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இந்த இடத்துலலாம் பாருங்களேன், 24,800லேயே மார்னிங்கில் நல்ல கால் ஆப்ஷன் அப்படிங்கிறத வந்து ரைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட ஈவினிங் பார்த்தீங்க ஒரு 2 மணிக்கு மேலே போக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக புட்டு அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு, தெரியுது இல்லையா? மேலே பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன், கீழே வந்து சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் டைம் பாருங்களேன், ஆஃப்டர்நூன் 1:15 வரைக்கும் 25,000ல் அதிகமான காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு, ஓகேவா? ஆனால் மார்க்கெட் போக போக என்ன ஆச்சு அப்படின்னா கடைசியில் முடியும் போது பாருங்கள் 3 மணிக்கு 25,000லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான புட் அப்படிங்கிறது வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஏன்னா மார்க்கெட் வந்து 25,000 பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. ஸோ அதை வந்து இந்த இடத்துல காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இது வந்து எக்ஸ்பைரி டே. இதுக்கப்புறம் பாருங்கள் ஆஃப்டர்நூன் 12:45 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைட்வேஸில் தான் இருந்துச்சு. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 25,000 இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்கே வந்து நிறைய கால் ஆப்ஷன் வந்து ரைட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இது வந்து ஹையாக இருந்துச்சு அப்படிங்கிறப்ப இந்த ரேஞ்சை தாண்டாது அப்படிங்கிற மாதிரி அதை பேஸ் பண்ணியே நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒன்ஸ் உடைக்கிறப்ப இதுகிட்ட வரப்போ நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணியிருப்பாங்க, எப்படி இதில் பட்டுட்டு ரிட்டன் வரும், கீழே இறங்கிரும் மார்க்கெட், இல்லைனா இங்கே போயிட்டு இதில் கீழே இறங்கிரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி நல்லா பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் மேலே முடிஞ்சிருச்சு. 25,000 கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே முடியும் போது கிட்டத்தட்ட 60 somethingக்கு முடிஞ்சுது. அப்போது அது 0 ஆகிடுன்னு நம்பி அதை செல் பண்ணவங்களாக இருக்கட்டும், இல்லை 25,000 புட் ஆப்ஷனை வாங்கினவங்களாக இருக்கட்டும், எல்லாமே மிகப்பெரிய லாஸ் அப்படிங்கிறது வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. எப்போ அப்படின்னா பிளைண்டாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை மட்டுமே வச்சு பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு ட்ராப் நடந்திருக்கும். அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை ஒரு அடிஷ்னல் ஃபேக்டரை தான் வச்சுக்கணுமே தவிர அதை மெயினாக வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாது. மெயினாக ப்ரைஸ் ஆக்ஷனை தான் நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் வால்யூமை வச்சு கன்ஃபர்மேஷன் பண்ணணும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாருமே வால்யூம் பார்த்து ட்ரேட் பண்ணுறதுல மேக்ஸிமம் எல்லோரும் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட்டை எடுத்து பார்க்குறாங்க. நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஸ்பாட்டில் வால்யூம் உங்களுக்கு கிளியராக தெரியவே தெரியாது. ஏன்னா நிஃப்டியில் எங்கேயுமே ட்ரேடு நடக்காது, நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸில் தான் ட்ரேடு நடக்கும். இப்போது இந்த சார்ட்டை பாருங்களேன், இது வந்து நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட்டு, ஓகேவா? இதில் எப்படி கிளியராக தெரியுது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துச்சு இல்லையா, பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சு, கீழே பாருங்கள் வால்யூம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுவே நிஃப்டி சார்ட்டை பார்த்தோம் அப்படின்னா பிரேக் அவுட் கொடுத்த இடத்துல பெருசாக வால்யூமே காமிக்கல பாருங்கள். இந்த இடத்துல தெரியுதா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வால்யூமே பெருசாக எதுவும் காமிக்கல. அதனால் நீங்கள் வால்யூமை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஸ்பாட் சார்ட்டை பார்க்கக்கூடாது, அதோட ஃபியூச்சர் சார்ட்டை தான் பார்க்கணும், ஓகேவா? ஸோ ஃபியூச்சர்ஸில் கிளியராக தெரியும் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது. ஆனால் ஸ்பாட்டில் உங்களுக்கு தெரியவே தெரியாது,
அது சரியான டேட்டாவையும் கொடுக்காது. ஸோ இப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பற்றின ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி நம்மளை ட்ராப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோமோ அதுதான் கண்டினியூவாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் முடிஞ்சிருச்சுன்னா சரி இனிமேலும் மார்க்கெட் வெளியில் போனாலும் அந்த ரேஞ்சுக்குள்ளே திரும்பி ரெக்கவர் ஆகி கீழே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்போது வேறு மாதிரி நமக்கு நடந்துடும். ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன்னா, எப்போதுமே உங்களோட ரிஸ்க்கை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கணும். மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் கொடுத்தாலும் எனக்கு இவ்வளோ தான் என்னோட ட்ரேடிங்கில் லாஸ் ஆக போகுது, இல்லை ரிஸ்க் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணிங்கன்னா மார்க்கெட் எந்த பக்கம் போனாலும் உங்களுக்கு கவலை கிடையாது. உங்களால் தாங்கக்கூடிய ரிஸ்க்கை மட்டும் தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.